கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி தனியா கூட்டிட்டு வந்து என்னென்னமோ கேட்கிறேன்னு தப்பா நினைக்காது. ஓகே, சீக்கிரம் சொல்லி தொலைங்க. திடீர்னு ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து அம்மா நீ கட்டிக்க போற பையன் கோடீஸ்வரன்றான், அப்ப என்ன செய்வேன்? அவர் கோடீஸ்வரர் தான், எனக்கு நல்லா தெரியும், நீ போயான்னு சொல்லுவேன். இன்னொரு ஆள் வந்து அம்மா அந்த பையன் வெறும் கார் மெக்கானிக் தான் சொல்றான், அப்ப என்ன செய்வேன்? கோடீஸ்வர பையன் பொழுது போகாம ஏதோ ஒரு வேலை செய்யறதுல தப்பு இல்ல, முதல்ல நீ போய் உன் வேலையை பாரியான்னு சொல்லுவேன். மூணாவது ஒரு ஆள் வந்து அம்மா அந்த பையனுக்கு தஞ்சாவூர்ல சொத்து இல்ல, மாயவரத்துல பத்து இல்ல, அவன் வெறும் ஓட்டாண்டி பையன் தான் சொல்றான், அப்ப என்ன செய்வேன்? ஏங்க இப்படி எல்லாம் யாராவது வந்து என்கிட்ட சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஒருவேளை நானே அப்படி சொன்னேன். என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். நான் கோடீஸ்வரன் வீட்டு பையன்ல, வெறும் கார் மெக்கானிக் தான். இந்த சின்ன ரூம்ல தான் குடியிருக்கேன். அப்போ எங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் போய்தான். எதிர்பாராத விதமா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரு. நீ எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில நான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் மாலதி. அதெல்லாம் தான் பொய்யே தவிர உன் மேல நான் வச்சுக்கிற அன்பு உண்மையானது மாலதி. அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா சொல்லு மாலதி. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க. நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா அப்புறம் அவ மாறவே மாட்டா. நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாலதி, நீ என்ன சொல்ல போறியோ ஏது சொல்ல போறியோ பயந்துட்டு இருந்த. நான் கொஞ்ச நாளைக்கு தான் கேள. துபாயில எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. அவர் பயங்கரமான கோடீஸ்வரர். அவருக்கு ஃபேமிலியே கிடையாது. அவர் இங்க வரதா இருக்காரு. அவர் மட்டும் இங்க வந்துட்டாரு, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ